ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கம்மன் டோக்லாங்கிற ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது நார்த் இந்தியன் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பிடித்தமான ஒரு ரெசிபி கூட. அதை இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். அதை நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செய்கிறது மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணால் முதல் தடவை செய்கிறப்போ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் முழுசாக அதை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை பற்றி சொல்லணும்னா, என்னோடய சேனலில் ஆல்ரெடி 160 அபோவ் வீடியோஸ் போட்டாச்சு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்தமான ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ பார்த்ததும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து எப்போலாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நான் 2 days ஒன்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கிறேன். வீடியோ போடுறப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். டோக்லா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெகுலராக நம்ம கிச்சனில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற பொருட்கள் தான். இது முக்கியமான பொருள் வந்து கடலை மாவு. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற உப்புமா ரவை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, பச்சை மிளகாயை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் இந்த டோக்லா பண்ணுறதுக்கு ஈனோ, நம்ம ரெகுலராக ஈனோ கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறவங்களாம் இந்த ஈனோலாம் யூஸ் பண்ணுவாங்க, அடிக்கடி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஈனோ வந்து ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் எல்லாமே நமக்கு ரெகுலராக கிச்சனில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற பொருட்கள் தான். செய்கிற மெத்தட் கூட ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து இந்த கடலை மாவு வந்து நல்லா ஜலிச்சிடணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சிருங்க. இப்போ கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்துட்டோம். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் நீங்கள் இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ்லேருந்து ஒரு 1/2 போர்ஷன் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டோம். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக இந்த ஈனோ பாக்கெட்டை இதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்படி நல்லா ஜென்டிலாக கலந்து விடணும். இந்த ஈனோ தான் வந்து இந்த டோக்லா நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி ஒரே டைரெக்ஷனில் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம டோக்லாக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இது இப்படி பக்கத்தில் வச்சுட்டு இதை இந்த பாத்திரத்தில் தான் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான எந்த பாத்திரம்னா கேக்கு பேக் பண்ணுற டின் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நார்மல் டிஃபன் பாக்ஸ்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக அந்த டின் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த மாவை இந்த டின்னில் ஊற்றிடலாம். இதுக்கு இந்த மாதிரி டின் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற பாத்திரம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போது இந்த பாத்திரத்தில் எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரெகுலராக நம்ம இட்லி வைக்கிற பாத்திரத்துலேயும் கீழே தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை இதில் வச்சுருங்க. மூடி போட்டு மூடிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக இட்லி எப்படி குத்தி பார்ப்போமோ அந்த மாதிரி குத்தி பார்க்கணும். ஒரு நைஃபால் குத்தி பார்க்குறேன். இப்படி மிடில் குத்தி பார்த்தீங்கன்னா இப்போ நைஃபு க்ளீனாக வந்திருக்கு.
நம்ம டோக்லா நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். இப்போ டோக்லா ஓரளவு ஆறிடுச்சு. இது இப்படி நல்லா ஆறினதுக்கப்புறம் அதுவே நம்ம ஆயிலாம் அப்ளை பண்ணதுனால ஈஸியாக வந்துடும். இப்படி கத்தி வச்சு ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு இதை டிமோல்ட் பண்ணிடலாம். ஒரு பிளேட் அடியில் வச்சுட்டு ஈஸியாக வந்துருச்சு. இனி நம்ம இதுக்கு தேவையான கார்னிஷிங் பண்ணிடலாம், தாளிப்பு பண்ணி. இப்போ டோக்லாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த கடுகு இதில் சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடித்து பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த மிளகாய்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு வச்சு செஞ்சதுனால கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்குங்கிறதுனால சேர்த்துக்கிறேன். விருப்பம் பெருங்காயத்தூள் வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயை வந்து அந்த டோக்லாவோட கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே டோக்லாலையும் கொஞ்சம் கலந்துருக்கோம். இது கொஞ்சம் இனிப்பு உப்பு எல்லாம் கலந்துருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த சுகர் சேர்த்துக்கிறது, இந்த பெருங்காயம் சேர்த்துக்கிறதுலாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த டோக்லா மேலே இந்த தாளிப்பை நம்ம கொட்டிடலாம். இந்த வாட்டரெல்லாம் அந்த டோக்லா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்றப்போ நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதை மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு பீசஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டோக்லாவை நல்லா பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். நம்மளோட டோக்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க கேக் மாதிரி எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ்லாம் கூட உங்களுக்கு தெரியுது. நான் சொன்ன அளவுகளில் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டோக்லா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது டோக்லா கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.